அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளையே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, உலகு சீடரை வெறுத்தல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 21 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவான் இதனை எழுதிய நேரத்தில் உண்மையில் கிறிஸ்தவர்கள் பெரிதும் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார்கள். ரோமை மன்னருக்கு தூபம் காட்டவோ அவரை ஆண்டவர் என்று கூறவோ கிறிஸ்தவர்கள் உடன்படவில்லை. எனவே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பொதுமக்களும் கிறிஸ்தவர்களை சந்தேக கண் கொண்டே பார்த்தன. அவர்கள் புரட்சியாளராக எண்ணப்பட்டன. நீரோவின் காலத்தில் ரோமை நகர் தீயில் கருக காரணமும் இவர்களே என மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இக்காரணங்களை முன்னிட்டு பொதுமக்களும் கிறிஸ்தவர்களுக்கு எண்ணற்ற தொல்லை கொடுத்து வந்தன. கிறிஸ்தவர்கள் வெறுக்கப்படுவர் என்பதை இயேசு முன்னுரைக்கிறார். உலகம் அவர்களை வெறுக்கும். உலகம் என்பது கிறிஸ்து ஏற்காத மக்கள் அனைவரையும் குறிக்கும் ஒரு சொல். உலகம் கிறிஸ்தவரை வெறுக்க காரணம் அவர்கள் உலகத்தின் வழிகளில் செல்லாததே. கிறிஸ்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் அது உலகத்தின் காதுகளில் ஏறாது. கிறிஸ்தவரை உதறி தள்ளுவது அவரை அனுப்பிய கிறிஸ்துவையே உதறி தள்ளுவதாகும். கிறிஸ்துவை உதறி தள்ளுவதோ அவரை அனுப்பிய தந்தையே உதறி தள்ளுவதாகும். எனவே உலகம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதன் வாயிலாக இறைவனையே உதறி தள்ளுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு தமக்கும் தம்மை அனுப்பிய தந்தைக்கு இடையே நிலவுகின்ற உறவு பற்றி பேசுகிறார். பிறகு தம்மையும் தம்மை அனுப்பியவரையும் அறிந்து அன்பு செய்பவர்களும் அந்த உறவில் பங்கேற்பு பற்றி பேசுகிறார். இவ்வாறு தந்தை, இயேசு, சீடர்குழு ஆகிய மூவருக்கு இடையே ஆழ்ந்த அன்புறவு நிலவுகிறது. இவ்வுறவு பற்றி பேசிய பிறகு இயேசு உலகம் சீடர்களை வெறுக்கும் என்பதை அறிவிக்கிறார். இங்கே உலகம் என குறிக்கப்படுவது கடவுள் அன்போடு படைத்த எழில்மிகு இயற்கை உலகமோ அதில் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டு வாழ்கின்ற மனிதரோ அல்ல. மாறாக உலகம் என்னும் சொல்லுக்கு யோவான் நற்செய்தியில் இன்னொரு எதிர்மறையான பொருளும் உண்டு. அதாவது இயேசு கடவுளிடமிருந்து வருகிறார் என்னும் உண்மையை ஏற்க மறுக்கின்ற சக்திகளையே உலகம் என யோவான் குறிப்பிடுகிறார். இந்த உலகம் கடவுளின் திட்டத்தை ஏற்க மறுக்கிறது. கடவுளையும் அவரால் அனுப்பப்பட்டு நம்மை மீட்ட இயேசு ஏற்க தயங்குகிறது. கடவுளின் திட்டத்தை எதிர்க்கிற உலகம் இயேசுவின் சீடர்களையும் எதிர்த்து நிற்கும். ஆனால் இயேசு தம் சீடர்கள் நோக்கி அஞ்சாதீர்கள் என ஆறுதல் மொழி கூறுகின்றார். தலைவராகிய இயேசுவையே எதிர்த்தவர்கள் இயேசுவின் சீடர்களையும் எதிர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை என்று கூறி இயேசு தம் சீடருக்கு ஊக்கமூட்டுகிறார். அன்று சீடர்களுக்கு கூறப்பட்டது இன்றைய திரு அவைக்கும் பொருந்தும். இயேசுவை நம்புவோர் பல தருணங்களில் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தம்மை எதிர்க்கின்ற சக்திகளை கண்டு கிறிஸ்தவ நம்பிக்கையுடையோ அஞ்ச வேண்டியதில்லை. அவர்களுக்கு துணையாக இயேசுவும் அவர் அனுப்புகின்ற தூய ஆவியும் இருப்பார்கள். எனவே நாம் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் பணியை செய்யும் போது ஏற்படும் துன்பத்தை நான் தாங்கிக் கொள்கின்றேனா? வெறுப்பின் மத்தியிலும் உள்ளன்போடு பணி செய்கின்றேனா? இயேசுவின் விருப்பத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, இயேசுவின் பணியை செய்யும் போது ஏற்படும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும், வெறுப்பின் மத்தியில் உள்ளன்போடு பணி செய்யவும், இயேசுவின் விருப்பத்தை அறிந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.